வெறும் 3 லட்ச ரூபா இருந்தா போதுங்க முன்பணமா. இங்க ஒரு சொந்த இடமோ இல்ல வீடோ நீங்க வாங்கிக்கிற முடியும். 1 BHக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 23 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இடம் வீடு சேர்த்து. 2 BHக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 33 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒரு 40 வீடு உள்ள வந்துருச்சுங்க. 40 வீட்ல ஒரு 15-20 பேர் வீடு குடி வந்துட்டாங்க. உங்களுக்கு குடி வந்துட்டாங்க. நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம் சார் மெயினா. ஓகே. நம்ம ஒரு 10 பேங்க்ல டைப்ல இருக்கிறவங்களுக்கு பிளாட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு HDFC, ICICI, LIC ஹவுசிங், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது மாதிரி ஒரு 10 பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். முன்பணம் 3 to 4 lakhs இருந்தாலும் போதும் சார். 3 to 4 lakhs. 4 lakhs பாக்கி லோன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் பயண தூரத்துல 10 ஸ்கூல் இருக்குது. ஓகே. காலேஜ் சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா காருண்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பைனரி காலேஜ் இருக்குது. இது மாதிரி ஒரு 6-7 காலேஜ் இருக்கு சைட்டை சுற்றி உங்களுக்கு. கேஆர் ஹாஸ்பிட்டல், டிஜி ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். உங்களுக்கு குழந்தைய விளையாடுறதுக்கு வாக்கிங் ட்ராக்கு அப்படி மாதிரி ஒரு பார்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறோம். வாட்டர் டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்து வச்சுக்கிறோம். வெல்கம் டு த வீடியோ. நாங்கள் கார்பே தமிழன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஒரு சூப்பரான சைட்டில் தாங்க இருக்கோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடோ இடமோ வாங்கணுன்றது எல்லா பேத்துக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஸோ அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. கூட நம்ம சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இருக்கு சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் பாரதிங்க. ஓகேங்க சார். நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னதுங்க சார்? இந்த சைட்டோட ப்ராஜெக்டோட நேம் பிரஸ்டீஜ் டவுன் சார். ஓகே. இந்த அதாவது சார் கோயம்புத்தூரில் வந்து எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு ஒரு இடம் ஒரு ஆசையும் கூட ஒரு கனவும் கூட சார். அந்த கனவு நிறைவேறணும் பண்ணாக்க நல்ல லொக்கேஷனில் பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு அப்புறம் அந்த பிரஸ்டீஜ் டவுன் ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னுட்டாக்கா கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிப்புற ரோடு, அதாவது பெருநாயக்கம் மடத்துக்கு அடுத்து மத்தமலை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 5 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். பிரஸ்டீஜ் டவுன் சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கர் கொண்ட டவுன் ப்ராஜெக்ட்டுங்க. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 225 பிளாட் இருக்குங்க. 225 பிளாட். ஆமாம். எல்லா திசைகளிலும் இருக்குல்ல? ஆமாம். மேற்கு கிழக்கு 4 திசையிலுமே இருக்குது சார். உங்களுக்கு ஓகே ஓகே இடமா வாங்கிக்கலாம், வீடாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார். வீடுமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. நார்மலாக வந்து இப்போ ஒரு 1 BHK 2 BHK அந்த மாதிரிலாம் என்ன ப்ரைஸிங்லேருந்து பண்ணிக்கலாம் சார்? 1 BHக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 லட்சத்துக்கு கொடுத்துட்டுருக்குறோம். இடம் வீடு சேர்த்து. 2 BHக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33 லட்சத்துக்கு கொடுத்துருக்கோம் சார். அவ்வளோதான். ஆமாம். மினிமம் ஒரு 33 லட்சம் இருந்தாலும் 2 BHK பண்ணிக்கலாம். 3 BHK வந்து பார்த்தீங்கன்னாக்கா 43 லட்சத்துக்கு கொடுத்துருக்கோம். 43 lakhs. ஓகே. இது வந்து இப்போ வந்து மற்ற பக்கமும் இதெல்லாம் பண்ணி தருவாங்க வேறு வேறு சைடு. அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக தானே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் வைஸாகவும் சரி எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 4 BHK வந்து பார்த்தீங்கன்னாக்கா 49 லட்சத்துக்கு கொடுத்துருக்கோம் சார். 49 லட்சத்துலேருந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம DDCP ரெரா அப்ரூவ் கொண்ட சைட்டுங்க. ஓகே. லோனும் கிடைக்கும் மெயினாக. ஓகே. பிளாட்டுக்கு 70% கிடைக்கும், வீட்டுக்கு 85 to 90% கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. நம்ம அதை பற்றி பின்னாடி தெளிவாக பேசுவோம். முன்பணம் எவ்வளோ என்ன எதுன்றது நம்ம பின்னாடி பேசலாம். ஓகே சார். இப்போ வந்து ஒரு சைட்டை சுற்றி எல்லா வசதியிலும் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்மளோட சைட்டை சுற்றி என்னென்ன வசதியெல்லாம் இருக்குங்க சார்? நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்னு சொல்ல போனீங்கன்னாக்கா சாய் வித்யாலயா நெக்கத்தர ஸ்கூல் இருக்குது சார். அடுத்து அக்ஷரம் CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்தில் ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குது. 10 நிமிஷம். ஆமாம், 10 நிமிஷம் பயண தூரத்தில் 10 ஸ்கூல் இருக்குது. ஓகே. காலேஜ் சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா காருண்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பைனரி காலேஜ் இருக்குது. இது மாதிரி ஒரு 6-7 காலேஜ் இருக்குது சைட்டை சுற்றி உங்களுக்கு. ஒரு 10 காலேஜ்கள் எல்லாமே படிப்புக்கு சம்மந்தமான எல்லாமே இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பயண தூரத்தில். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலு பேங்காக இருக்கட்டும், பஸ் வசதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ். 24 hours பஸ் இருக்கும். ஆமாம், பஸ் வசதி இருக்குது. பெட்ரோல் பங்கு, பேங்க், ATM எல்லாமே நியர்பையில் இருக்குது சார். எல்லா வசதிகளுமே சுற்றி இருக்குங்க. அது போக அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பயண தூரத்தில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், கேஆர் ஹாஸ்பிட்டல், டிஜி ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது சார் உங்களுக்கு. இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் உருவாகிருக்கு.
நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? சைட் லான்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ வீடு வந்து கட்டியிருக்காங்கன்னா அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங்கு அது போக வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நல்லா தனியாக ஒரு இது ஏரியான்னு சொல்லலாம். இது ஒரு ஊருன்ற மாதிரி. ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா ஒரு 40 வீடு உள்ளே வந்துருச்சுங்க. 40 வீட்டில் ஒரு 15-20 பேர் வீடு குடி வந்துட்டாங்க. பால் காட்சி. ஆமாம், குடி வந்துட்டாங்க. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. குடி வந்துட்டாங்க உங்களுக்கு. சைட்டுக்குள்ள நிறையா வசதிகள் பண்ணி வச்சுக்கிறோம். என்னென்ன வசதின்னு கேட்டீங்கன்னாக்கா ரோடு 30 அடி 33 அடி அகலம் கொண்ட தார் ரோடு பண்ணி வச்சிட்டோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணி வச்சுக்கிறோம். பார்க்கு குழந்தைய விளையாடுறதுக்கு வாக்கிங் ட்ராக்கு அப்படி மாதிரி ஒரு பார்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறோம். பார்க்கில் போர் ஒன்று போட்டு வாட்டர் டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அவங்க வீடு கட்டுறதுனா கூட அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் போர் போட வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி சைட்டு சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணி வச்சுக்கிறோம். என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் ஒன்று கட்டி செக்யூரிட்டி ரூம் கட்டி நம்ம சேஃபாக வச்சு பண்ணிக்கிறோம். அங்கே செக்யூரிட்டி எப்பயுமே இருப்பாங்க 24 ஹவர்ஸுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இங்கே ஒரு வீடு கட்டி நீங்கள் குடியிருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோ உங்கள் குழந்தைகளையோ தனியாக விட்டுட்டு போகிறீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த பாதுகாப்பாக கொடுத்துட்றீங்க. ஓகேங்க சார், இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா சுற்றி நிறையா லேண்டு எல்லாமே இருக்கும். அவங்கள விட நம்ம எந்த வகையில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்? சார் என்னன்னா நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம் சார் மெயினாக. ஓகே. நம்ம ஒரு 10 பேங்கில் டைஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு பிளாட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு HDFC, ICICI, LIC ஹவுசிங்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது மாதிரி ஒரு 10 பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம். பிளாட்டுக்கு 70% கிடைக்கும் சார் உங்களுக்கு. 70% 75% கிடைக்கும். ஓகே. வீட்டுக்கு 85 to 90% லோன் கிடைக்கும் சார். ஹவுசிங் லோனுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஓகே, கிடைக்கும். என்னன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் வந்து கஸ்டமைஸ். வீட்டோட பிளான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளான் எல்லாமே அவங்க பிடிச்ச மாதிரி எப்படி கேட்குறாலும் அந்த பிரகாரம் நம்ம வீடு கட்டி கொடுத்துடலாம். ஓகே. வீடு அவங்க சாய்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வீடு 5 to 6 மாதத்தில் கேட்ட மாதிரி சாவியை போடச்சிடலாம், பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ வந்து 80 to 90% வரைக்குமே லோனுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப ஒரு முன்பணமாக எவ்வளோ இருந்தால் நம்ம இங்கே ஒரு இடமா வீடோ வாங்கலாம் சார்? முன்பணம் 3 to 4 lakhs இருந்தாலும் போதும் சார். 3 to 4 lakhs. 4 lakhs பாக்கி லோன் பண்ணிக்கலாம். லோன் எலிஜிபிலிட்டி தான் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க முன்பணமாக இங்கே ஒரு சொந்த இடமோ இல்லை வீடோ நீங்கள் வாங்கிக்கிற முடியும். இப்போ வீட்டுக்குன்றப்ப இன்னுமே வந்து அதிகமாக லோன் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதே மாதிரி வீட்டோட குவாலிட்டி எப்படி கட்டித்தரோம் அப்படிங்கிறது ஸ்பெக்கு, சிமெண்ட் என்ன, பெயிண்ட் என்ன, டைல்ஸ் என்ன, எலக்ட்ரிக் என்ன, எத்தனை ராடு போடுறோம், எல்லா மெட்டீரியல் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் முன்னாடி கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சின்ன பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பக்காவாக பண்ணி தருவீங்களா சார்? பண்ணிக்கலாம். வீடு வந்து கம்பல்சரியாக இங்கே உள்ள எங்கள்கிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் ஓனாக வீடு பண்ணுறத கூட பண்ணிக்கலாம். இவரும் இடம் மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு வேற பில்டர் வச்சு கூட கட்டிக்கலாம். ஒரு வீடு கட்ட போறோம்னா கரண்ட் வசதி எதிர்பார்ப்போம். உள்ள வந்து கரண்ட் கனெக்ஷன்லாம் வந்துருச்சுங்களா? பவர் வந்துருச்சு சார். பார்த்தா தெரியும். EB போல் இருக்கு பாருங்க. 2 phase 3 phase லைன்லாம் வந்துருச்சுங்க. கரண்ட் வசதி கட்டறதுனாலுமே உடனே வந்து கட்டி முடிச்சோனே கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் இமிடியேட்டா பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வசதியிலுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக கூட வாங்கலாம். அருமையான தாராளமாக வாங்கிக்கலாம் சார். அருமையான ஒரு லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். இன்னும் இந்த லொக்கேஷனில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. மெட்ரோ வந்து கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், மத்தமலை வரைக்கும், பிளிச்சி வரைக்கும் பிளான் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அதனால நல்ல வேல்யூ ஜாஸ்தியாக உங்களுக்கு. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுலாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும். கேரண்டியாக ஜாஸ்தியாகும். நம்மளோட இந்த பிரஸ்டீஜ் டவுன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது பக்கத்தில் சைட்ஸ் எல்லாம்? நம்ம கோயம்புத்தூர் ஒரு 12-13 இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், மத்தம்பாளையத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே பெருநாயக்கம் பாளையத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். நரசிம்மநாயக்கம் பாளையத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். கணபதி மணிகரம் பாளையத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடூர் லொக்கேஷனில் ஒரு 38 ஏக்கர் ப்ராஜெக்ட் கொக்கோ டவுன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சத்திய ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில்பாளையம் பக்கத்தில் பொன்னைக்கவுண்டம்புதூர், அவினாசி ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருமத்தம்பட்டி டு அன்னூர் ரோடு காடுவெட்டி பாலத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஒரு 10-12 இடத்துல நம்ம லொகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். கோயம்புத்தூர்ல எந்த மூலையில வேணும்னாலும் நீங்க சைட் இருக்கு. எந்த பட்ஜெட்ல வேணும்னாலுமே இருக்குங்க. ஸோ வந்து கம்மியாக வேணுன்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட்டு, இல்லை மெயின் சிட்டிக்குள்ளே எனக்கு ரேட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு சிட்டிக்குள்ளே வேணுன்றவங்களுக்கு அதுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் லொக்கேட்லேயும் நம்ம ப்ராஜெக்ட் போட்டுக்கிறோம். ஸோ ஆனால் எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். ஏன்னா வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கீங்க, எல்லா வசதிகளும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி வீடுமே கட்டிட்டாங்க நிறையா பேர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வீடோ இல்லை இடமோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு இடம் தெரில அப்படின்னா கூகுள் மேப் நாங்கள் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களை நேரடியாக கூப்பிட்டு வந்து இங்கேக்குள்ளே சைட் எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வாங்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குன்றது என்னோட கருத்துங்க. நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் சார். இது தவிர ஏதாவது டவுட்
இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ கோயம்புத்தூர் மக்களை தவிர வெளியூர் மக்கள் சென்னைக்காரங்க யாரும் அவங்க வாங்கணும்னா கூட எல்லாருக்குமே கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சென்னை, பெங்களூரு, என்ஆர்ஐ எல்லா கிளைண்ட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னாக்கா கோயம்புத்தூர் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதாவது எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஐடி துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேட்டும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு தொழில் நகரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல ஃபியூச்சர் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டரான ஒரு இடம் சொல்லலாம். அதே மாதிரி வீடு கட்டி குடி வரதுக்கு ஒரு தகுதியான இடம்னா கோயம்புத்தூர் பெஸ்ட்டாக சொல்லலாம் சார். கண்டிப்பாங்க. ஏன்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர். சென்னைன்னு நம்ம முன்னாடி சொல்லுவோம், இப்போ சென்னையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எல்லா விஷயமும் இங்கே கோயம்புத்தூர் எல்லாமே ஐடி துறை நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பாக. ஸோ இந்த கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே வெளியூர்காரங்களாக இருந்தீங்கனாலுமே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காச்சும் நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்கள் இங்கே ஒரு வீடு கட்டி நீங்கள் வந்து போகிறதுக்காச்சும் நீங்கள் இங்கே ஒன்று வாங்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம நிறையா சொல்லியிருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் கார்பரேட் தமிழன். பாய்.